ஹஸ்பண்டுக்கு செய்வீங்களா இல்லை மாதிரி பண்ண போகிற ஃபியான்சிக்கு செய்வீங்களா? இங்கே பாருங்கவன் எங்கட பொடியலுக்குன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 100 ரூபாயிலிருந்து மேக்கப்பில் செய்து கொடுத்து கொண்டிருக்கணுமா. இனி வந்து எங்கட பொடியல் பொம்பளைகளை போல இனி ஜொலிக்க போயினோம்னு தான் சொல்லலாம். இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குவில் சந்தி நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொக்குவில் சந்தி, இந்த கொக்குவில் சந்தியால் ஒரு வீதி ஒன்று போய்கொண்டிருக்குது. இது ஆனைக்கோட்டைக்கு போகுது. இந்த ஆனைக்கோட்டைக்கு போகிறதுக்கு இடையில் வந்து சந்தி, கொக்குவில் சந்தியிலேருந்து பக்கத்திலே வந்து எலைட் மென்ஸ் கேர்ன்னு சொல்லி ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து பல சர்வீஸ்கள் செய்யணும். அது என்னென்னு சொல்லி கிட்ட போய் நான் உங்களுக்கு இந்த காட்டுறேன் பாருங்கள். என்னென்னு சொன்னால் த்ரெட்னிங், க்ளீனப், ஓல் ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர்னு சொல்லி ஊறிப்பட்ட சர்வீஸ் வந்து இங்கே செய்யணும். இதோட தாண்டி நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரியான செட்டப்பில் இருக்குன்னு சொல்லி. உள்ள திறந்த அம்மா வேறு லெவலில் செய்து வச்சுக்கணும் பாருங்க. வெளிநாட்டு ஸ்டைலில் வந்து எப்படி இருக்குமோ ஸ்டூடியோக்கள், பார்லர்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் வந்து இப்படியான செட்டப்பில் வந்து செய்திருக்கணும் பாருங்கள். உள்ளுக்க வந்த கையோடைய குழு வந்து ஏசி போட்டபடியே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் மேக்கப் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் பெடிகளுக்கு மட்டும்தானே செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஏசிக்கு இருந்து கொண்டு நீங்கள் வேர்க்காமல் கலைக்காமல் கொள்ளாமல் உங்களுக்கான மேக்கப்பில் செய்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து எல்லாமே மெஷினரி செட்டப்பில் தான் இருக்குது. இதுகளை தாண்டி இங்கே வந்து வேறு என்னென்ன சர்வீஸ் இருக்குது, என்னென்ன ஆஃபர்கள் இருக்குன்னு சொல்லி இந்த பியூட்டி பார்லர் ஓனர்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்களா இதுக்கு ஓனர்? இல்லை, இவர் தான் ஓனர். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இந்த 100 ரூபாயிலேருந்து கூட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களானே, அது இருக்க தெரிஞ்சு கொள்ளலாமா என்ன மாதிரி? எங்களோட பொடிகளுக்கு அது உதவியாக இருக்கும். ஆமாம். 100 ரூபான்றது வந்து நாங்கள் பாய்ஸுக்கு த்ரேடிங் இப்போ நிறைய பேர் கேட்டு வரீனம். ஸோ த்ரேடிங் வந்து சில நேரம் பாய்ஸுக்கு த்ரேடிங் அன்னோட இன்னும் பாய்ஸுக்கு த்ரேடிங் ஆண்டு யோசிக்கிறது இல்லை. சில பேர் வந்து கொஞ்சம் அந்த ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணி நீட்டாக அழகாக்கி கொடுக்குறது. ஸோ அது வந்து ஸ்டார்டிங் 100 ருபீஸ்லேருந்து, அதாவது 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை விட இப்போ ஃபேஷியல்ஸ் வந்து நார்மலாக ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இது இவங்களுக்கு தான் கட்டாயம் அப்படின்ட்டு இல்லை. ஸோ நாங்கள் பேக்கேஜஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஃபேஷியல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். நான் வந்து NBQ 5 எக்ஸாம் முடிச்சிட்டோம். அதே மாதிரி NBQ 6 வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கஸ்மெட்டாலஜி கண்டினியூ பண்ணுறபடியாக எங்களுக்கு தெரியும் வந்து என்ன மாதிரி ஸ்கின்னுக்கு எப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணணும் சர்வீஸ்ன்னு சொல்லி. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் ஒரு 100% உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான சர்வீஸ் தான் வழங்குவோம்.